அருகே உயர் அழுத்த மின்கோபுரம் அமைக்க நிலம் கையகப்படுத்த உரிய இழப்பீட்டுத் தொகை தரவில்லை என கூறி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிக்கு ஆதரவாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கரூர் மாவட்டம் ஆண்டிசெட்டிப்பாளையம் முதல் தென்னிலைக்கரை தோட்டம் வரை 110 கிலோமீட்டர் தமிழ்நாடு மின்தொடர் அமைப்பு கழகத்தால் நிறுவப்பட்ட பாதை செல்லும் வழியில் உயர் மின் கோபுரத்திற்கான முழுமையான இழப்பீடு வழங்காமலும் நில மதிப்பு நிர்ணயம் செய்யாமலும் கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறு, பனைமரம், வேளாமரம், வேப்பமரம், முருங்கை மரம், கொழுக்கட்டை புல், கிழுவை, உயிர்வேலி மற்றும் காய்கறி செடிகளுக்கான இழப்பீடு வழங்காமல் சட்டவிரோதமாக உயர்மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டுவிட்டன. இதனை கண்டித்தும் இழப்பீடு வழங்க வேண்டியும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க கரூர் மாவட்ட செயலாளர் தென்னிலை ராஜா தனது தோட்டத்தில் இழப்பீடு பெறாத பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடன் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை கடந்த 21ஆம் தேதி தொடங்கியுள்ளார். முறையான இழப்பீடு பெறாத விவசாயிகள் தென்னிலையை சார்ந்த ராஜா, சீத்தக்காட்டை சார்ந்த கலையரசி, மீனாட்சி வலசை சார்ந்த ராதாமணி, வேலாயுதம்பாளையத்தை சார்ந்த சின்னசாமி ஆகியோர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அவர்களுக்கு ஆதரவாக அருகில் உள்ள கிராமங்களை சார்ந்த பொதுமக்கள், விவசாய அமைப்பினர், தன்னார்வலர்களும் கடந்த 10 நாட்களாக போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கரூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோரிக்கை மனுவினை அளித்தனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட 14 ஆவணங்களை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காட்ட வேண்டும் என்றும் கரூர் மாவட்ட ஆட்சியரும் மதுரை உயர்நீதிமன்றமும் வலியுறுத்தியும் அதை சமர்ப்பிக்காமல் நிலத்தை கையகப்படுத்தும் முயற்சியில் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் செயல்படுவதாக கோரிக்கை மனுவினை அளித்துவிட்டு வெளியே வந்த ஈசன் முருகசாமி தெரிவித்தார். நில மதிப்பு நிர்ணயம் செய்ய வேண்டியது மாவட்ட வருவாய்த்துறை, மரங்களுக்கெல்லாம் இழப்பீடு நிர்ணயம் செய்ய வேண்டியது வனத்துறை, வேளாண்மை துறையும் தோட்டக்கலையும் தங்களுடைய பயிர்களுக்கு இழப்பீடு நிர்ணயம் செய்ய வேண்டும். இதுவரை அவர் உண்ணாவிரதம் இருக்கும் வரை கடந்த 2 வருடங்களாக இந்த திட்டம் செயல்படுத்தி கொண்டிருந்தாலும் எவ்வித நடவடிக்கை முடக்காமல் அனைவரும் மிகுந்த அசட்டையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் அந்த திட்டத்திலே பாதிக்கப்பட்ட 4 விவசாயிகளுக்கும் இதுவரை இழப்பீடு வழங்கப்படவில்லை. ஆக இவங்க உயர்மின் கோபுரம் அமைக்கிறாங்க, மின்சார தேவை இருக்குதுங்கிறாங்க, தொழில் வளர்ச்சிக்கு வேணுங்கிறாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு சட்டப்படி விதிப்படி இழப்பீடு கொடுக்கப்படுறதே இல்லை. 8 மாவட்டங்களில் நில மதிப்பு நிர்ணயம் செய்து இழப்பீடு வழங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கரூர் மாவட்டத்தில் இதுவரைக்கும் அந்த பணிகள் தொடங்கப்படவே இல்லை. தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் பல முறை எச்சரித்த பின்பும் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகத்தினர் இழப்பீடு வழங்காமல் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இந்த விவசாயிகள் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க தேவையில்லாமல் போட்டாங்க. விவசாயிகள் மீது தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி காவல்துறையை வைத்து மிரட்டி அச்சுறுத்தியே அந்த திட்டப்பணியில் முடிக்கப்பட்டிருக்கிறது. 14 ஆவணங்களை கொடுக்க வேண்டும் என கரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டும் அந்த உத்தரவை மதுரை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தும் இதுவரை அந்த ஆவணங்கள் வழங்கப்படலை. ஒரு அரசு நிறுவனம் திட்டத்தை செய்கிறது, இதுவரைக்கும் அந்த திட்ட பாதை வரைபடமே வழங்கப்படலை. இப்போ எவ்வளோ பெரிய மோசமான நடவடிக்கை அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே 10வது நாளாக உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய ராஜா அவர்களுக்கு நீதி கேட்டு அவருடைய பிரச்சனைகளையும் மற்ற பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் உடனடியாக சரியான இழப்பீட்டை வழங்கி தீர்வு செய்ய கோரி இன்றைக்கி கரூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இருக்கிறோம். உடனடியாக அங்கு விவசாயிகளுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய இழப்பீடு வழங்கி தீர்வு செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் மூலம் நாங்கள் அனைவரும் விவசாயி ராஜாவுக்காக மற்ற விவசாயிகளுக்காக உண்ணாவிரதத்தை தொடங்குவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 14 ஆவணங்கள்லாம் என்னென்ன ஆவணங்கள்? திட்டம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், தமிழ்நாடு அரசு கொடுத்த அனுமதி, திட்ட வரைபடம் என்பது அவசியமானது. அந்த வரைபடத்தை கூட இன்ன வரைக்கும் விவசாயிகளுக்கு கொடுக்கல. எந்த சர்வே நம்பர் வழியாக போகுது, எது வழியாக திரும்புது, எந்த இடத்துல கோபுரம் அமைதுங்கிற அடிப்படை ஆவணத்தை கூட கொடுக்கல. என்னென்ன இழப்பீடு நிர்ணயம் பண்ணியிருக்காங்கிற இழப்பீடு நிர்ணயம் கொடுக்கல. நில மதிப்பு நிர்ணயம் பண்ணியிருக்கணும், அதுவுமே கொடுக்கல. இதெல்லாம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போட்டு கொடுக்க சொல்லியிருக்காரு, இன்னும் கொடுக்காம வச்சுட்டு இருக்கிறார். அந்த பகுதியில் மொத்தம் எத்தனை விவசாயிகள் இந்த மாதிரி பாதிக்கும்? ஐயா, அது வந்து ஒரு 20 கிலோமீட்டரில் ஒரு சின்ன திட்டம் தான், 230 கிலோவாட் லைன் தான். அதுலேயே இவ்வளவு அநியாயம் நடக்குது. எத்தனை பாதை அமைக்கிறாங்க? மின் பாதைகள் ஒரே ஒரு மின் பாதை. இது சம்பந்தமாக மின்துறை அமைச்சரையோ இல்லை செயலாளர் ஏதாவது? ஐயா, இதில் பணி செய்ய வேண்டியது அரசு அதிகாரிகள். இதில் மின்சாரத்துறை அமைச்சருக்கு என்ன இருக்குது? நிலத்துக்கான இழப்பீடு நிர்ணயம் பண்ண வேண்டியது வருவாய்த்துறை, மரத்துக்கான நிலப்பீடு வேண்டியது வனத்துறை, பயிர்களுக்கு நிர்ணயம் செய்ய வேண்டியது வனத்துறை, நம்ம தோட்டக்கலைத்துறை, வேளாண்மைத்துறை. ஆக இவங்க செய்ய வேண்டிய பணிகளுக்காக நாங்கள் ஒவ்வொரு முறையும் அமைச்சர் சந்திச்சுட்டு இருக்க முடியுமா? ஆக முழுக்க அது தேர்தல் நேரத்தில்
தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது காவல்துறையை வச்சு மரத்தை வெட்டிட்டு விவசாயி ராஜாவை தூக்கி சிறையில் வைக்கிறதுக்கான ஏற்பாட்டை பார்த்துட்டு இருக்காங்க. மாவட்ட நிர்வாகத்துக்கு தொடர்ச்சியான தவறான தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க. ராஜா வேணும்னே போராடாரு, இழப்பீடு அதிகமாக கேட்டு போராடாரு. ஆனால் அங்கே அவர் தோட்டத்தில் இருக்கிற மரங்களை கணக்கெடுக்காமையே, போரை கணக்கெடுக்காம, கிணத்தை கணக்கெடுக்காம எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது. தொடர்ச்சியாக விவசாயி ஏமாற்ற வேண்டும், வஞ்சிக்க வேண்டுங்கிற நோக்கத்தோடு இருக்கிறதால தான் அவர் இன்னைக்கு இந்த உண்ணாவிரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்.